திரும்பும் திசையெல்லாம் பாதைகளாகும். உங்கள் காதோடு கதை பேச வருகிறாள் கண்ணம்மா. ஒரு நாட்டில் ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சு. அந்த அரண்மனையில் பயங்கர எலித்தொல்லை. அந்த அரண்மனை தலைமை சமையல்காரர் அரசர்கிட்ட வந்து, அரசே, நம்ம அரண்மனை சமையல் கூடத்தில் ஒரு பொருளை வைக்க முடியல, எதை வச்சாலும் எலி வந்து கடிச்சு வச்சிருது, அந்த எலியை துரத்த ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு சொன்னாராம். அந்த அரசரும் எலி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு அழகான பூனையை வாங்கினாராம். பார்த்தா பூனைக்கு செலவு பண்ணினது தான் மிச்சமே ஒழிய பூனை எலியை பிடிச்ச பாட்டை காணும். விடாமுயற்சியோட அரசர் புதுசாக எலி பொறிகளை எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு பார்க்குறாரு. ஒன்றும் நடக்கலை. அசராத அரசர் இன்னும் பக்கத்து நாட்டில் இருந்தெல்லாம் பூனைகளை கொண்டு வந்து விட்டு பார்க்குறாரு. எந்த ஊர்லேருந்து வந்த எவ்வளவு பெரிய பூனையாலையும் அந்த அரண்மனையில் இருந்த எலிகளை பிடிக்க முடியல. அரசர் மனம் உடைஞ்சு போய், என்னடா எவ்வளவு பெரிய அரசர் நான், ஒன்றுமில்லாத இந்த எலி தொல்லைக்கு ஒரு முடிவு கட்ட முடியலையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த அரண்மனையில் துப்புரவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு துப்புரவு தொழிலாளி, அரசரே கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைக்கு நாளைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொன்னார். அரசருக்கு ஆச்சரியம். முட்டி மோதி முயற்சி பண்ணி இவ்வளவு செலவு பண்ணி நம்மளாலேயே இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலை, இந்த மனுஷன் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த நாள் அந்த துப்புரவு தொழிலாளி கையில் ஒரு பூனையோடு வந்தார். அதை பார்த்தா 10 நாளாக சாப்பாட்டையே கண்ணில் பார்க்காத மாதிரி நோஞ்சாம் பூனையாக இருந்துச்சு. அதை அந்த துப்புரவு தொழிலாளி கையிலிருந்து இறக்கி விட்டதும் அரசர் அந்த துப்புரவு தொழிலாளியை பார்த்து சிரிச்சாராம். ஏன்பா, நம்ம அரண்மனையில் இருக்கிற திடகாத்திரமான பூனைகளாலேயோ இல்லை பக்கத்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த பலசாலி பூனைகளாலேயோ பிடிக்க முடியாத எலிகளை உன்னோட நோஞ்சா பூனை பிடிச்சிருமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே நோஞ்சா நாட்டம் இருந்த அந்த பூனை 3 எலிகளை பிடிச்சி வாயில் கவ்வி சமையல் அறையிலிருந்து வந்துச்சான். அதை பார்த்ததும் அரசருக்கு, அப்பாடா, நம்ம அரண்மனையில் இருந்த எலித்தொல்லை தீந்துருச்சுன்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படி நம்ம அரண்மனையில் இருக்கிற பூனையோ இல்லை வெளியில இருந்து கொண்டு வந்த திடகாத்திரமான பூனைகளோ பிடிக்க முடியாத எலிகளை இந்த நோஞ்சாம் பூனை கொஞ்ச நேரத்தில் பிடிச்சிருச்சேன்னு ஒரே ஆச்சரியம். அதுக்கு அந்த துப்புரவு தொழிலாளி சொன்னாரா, அரசே, நம்ம அரண்மனையில் இருக்கிற பூனைக்கும் மற்ற நாடுகளில் இருந்து நீங்கள் கொண்டு வந்த பூனைகளுக்கும் எந்த கவலையும் இல்லை. நேரத்துக்கு நல்ல அரண்மனை சாப்பாடை சாப்பிட்டு கொழுத்து போயிருக்குது. அது எலியை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதுக்கு வயிறு முட்டுற அளவுக்கு அடுத்த வேளை சாப்பாடு உறுதியாக கிடைச்சிரும். அதனால் எலியை பிடிக்கணுங்கிறது அந்த பூனைகளுக்கு அத்தியாவசியமான தேவை இல்லை. ஆனால் என் வீட்டில் வளர்கிற பூனைக்கு முயற்சி செஞ்சாதான் உணவு. அதனால் அதுக்கு வேறு வழியே இல்லை. உயிரை கொடுத்தாவது தனக்கான உணவை தேடித்தான் ஆகணுங்கிற கட்டாயம். அதனால தான் இந்த அரண்மனை பூனைகளால் பிடிக்க முடியாத எலிகளை என் வீட்டு நோஞ்சாம் பூனை பிடிச்சிருச்சுன்னு சொன்னாராம். தண்ணியில் மூழ்கி தத்தளிக்கிறவனுக்குத்தான் மூச்சு காத்தோட அருமை தெரியும். சாப்பிட ஒன்றும் கிடைக்காம பசியில் இருக்கிறவனுக்குத்தான் உணவோட அருமை புரியும். பாழுங்கிணத்துல விழுந்தவன் எனக்கு புல்டோசர் கொண்டு வந்தா தான் நான் வெளியே வருவேன்னு காத்திருக்க முடியாது. கிடைக்கிற செடி கொடியை பிடிச்சாவது வெளியே வந்தால் போதும்னு வெளியே வர்றதுக்கு வசதியான வழிகளை தேடாமல் கிடைக்கிற வாய்ப்பையெல்லாம் பயன்படுத்துவான். அது மாதிரி முன்னேறியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறவனுக்குத்தான் திரும்புகிற திசையெல்லாம் பாதைகளாக விரியும். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறாள் கண்ணம்மா.